ஒரு சில நம்மளே பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இடஒதுக்கீடு எடப்பாடி தானே கொடுத்தாரு, அவருக்கு நீங்க கூட்டணி வைக்கல போலன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. வன்னியர் சமுதாயம் தெளிவான விழிப்புணர்வோடு புரிதலோடு இருக்க வேண்டும். என்னன்னா, இடஒதுக்கீடு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாக முன் வந்து கொடுக்கவில்லை. இடஒதுக்கீடு என்பது ஐயா அவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை முன்வைத்து கூட்டணியினுடைய ஒரு கோரிக்கையை முன்வைத்து நிறைவேற்றப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் அவர்கள் இறந்த பின்பு முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்த போது உடனடியா இந்தாங்க வச்சுக்கிங்க இடஒதுக்கீடு தூக்கி கொடுக்க கிடையாது. தேர்தல் நேரத்துல ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களுக்கு முன்பாக கொடுத்தார். சரி, அவரே கொடுத்ததா இருக்கட்டும், உங்களுடைய அந்த ஓட் ஸ்டைலே சொல்லுவோம், அவரே கொடுத்ததா இருக்கட்டும். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாரா? ஏதாவது ஒரு இடத்துல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும்னு சொல்லிட்டு கோரிக்கை முன் வச்சு பேசினாரா? சட்டமன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பு செய்தார்களா? எதுவும் கிடையாது. காரணம், இந்த சமுதாயத்தை அரசியல் ரீதியாக வாக்கு வங்கியாக மட்டுமே